Hello all, welcome to Pavi's Cuisines. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஹெல்த்தியான அடை தோசை. இந்த அடை தோசை வந்து பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த அடை தோசை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க அடை தோசை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் போல துவரம் பருப்பு, 1 கப் போல கடலைப்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் உளுத்தம் பருப்பு, 1 கப் போல் பச்சரிசி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு அது கூடவே ஒரு கத்து போல் கருவேப்பிலையில் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே காஞ்ச மிளகாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. தோசை மாவு அளவுக்கு ரொம்ப ஃப்ளோயிங்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் நல்லா கல் சூடானதும், தோசைக்கல் சூடானதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி போல் மாவு சேர்த்து அதை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அதை இழுத்தாலே போதும். அங்கங்கே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் பண்ணி நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ தான் பருப்பெல்லாம் சமமாக வெந்து வரும். இது வந்து ஃபுல்லாக பருப்பில் பண்ணுறதுனால தோசை மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு இதை நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய ஹெல்த்தியான அடை தோசை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து நல்ல காரசாரமான இஞ்சி சட்னி, இல்லைனா தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் குசைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.